அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி எது நடந்தாலும் நம்ம சிரிச்சிட்டே இருக்கும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும் மக்களே. நடக்காதது போல் ஒரு பாவனை இருக்கும், ஒரு மாயை இருக்கும். ஆனால் எல்லாமே இறைவன் நமக்கு நடத்தி தர்றவர் நம் கூட இருக்கிறார் இல்லையா? அப்போ அதை நினைத்து நாம் ஓட வேண்டும். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 15 முடிய. எனவே நம்மில் நிறைவு அடைந்தோர் யாவருக்கும் இத்தகைய மனநிலையை இருத்தல் வேண்டும். எதை பற்றியாவது நீங்கள் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தால் அதை பற்றி உண்மையை கடவுளே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்கிறார், இறைவார்த்தையின்படியே நாம் வாழும்போது நமக்கு ஒரு நிறைவாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால், அதாவது இது என்ன ஏதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? அப்படி இந்த குழப்பம் இருந்தால் மாறுபட்ட கருத்து, அதுதான் எதை பற்றியாவது நீங்கள் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தால் அதை பற்றிய உண்மையை கடவுளே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது கண்டிப்பாக அதை அவர் வெளிப்படுத்துவாரா மாட்டாரா? வெளிப்படுத்துவார். ஏனென்றால் உங்களிலும் தூய ஆவி இருக்கிறார். எத்தனை பேர் அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க? எத்தனை பேர் இறை வார்த்தை வாசிக்கிறீங்க? அப்போ வாசிக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஒரு நிறைவு இருக்கும் அல்லவா? கேட்பதோடு மட்டும் இல்லாமல் நல்ல பண்பட்ட நிலமாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா? எந்த நிலையில் நமக்கு செய்தி கிடைக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும் நீங்கள். ஏனென்றால் அதன் பலன்தான் பிரதிபலன் நிறைவாக இருக்கும் நமக்கு. அப்போது நமக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்குன்னா அதை இறைவன்ட்ட நாம் சொல்லும்போது, நமக்கு இது சங்கடமாக இருக்குது, இது குழப்பமாக இருக்குது ஆண்டவரே, இதை என்ன தெளிவுபடுத்தும்னா கண்டிப்பாக அவர் தெளிவுபடுத்துவார். ஏனென்றால் பவுல் காட்டிய முன்மாதிரியான வாழ்க்கை, அதுபோல் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் முன்மாதிரியை காட்டியிருப்பார்கள் நமக்கு. நாமும் அதேபோல் நாம் வாழும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிறோம், கிறிஸ்துவோடு இணைந்து தான் எல்லாம் செய்கிறோம் என்று இருந்தால் நம்மை பார்த்து பிறர் வழி நடப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இவர்கள் கடவுளோடு இணைந்து நடக்கிறார்கள் என்று உங்களையும் பார்த்து பிறர் வழி நடப்பார்கள், பேசுவார்கள், பிறருக்கு ஆறுதல் சொல்வார்கள், எல்லா வகையிலையும் ஆற்றுப்படுத்துவார்கள். அப்போ அந்த நிலையை தந்தது யார்? இறைவன். தூயாவின் வல்லமையால் நமக்கு நிறைவை தந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை ஆட்கொள்கிறார். அந்த ஆட்கொள்ளு தான் செய்தி கொடுக்குறோம். எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷமா, 5 நிமிஷமா? இதுதான். இதை கேட்கவே உங்களுக்கு நேரம் இல்லைன்னா செய்தியே இல்லாமல் காலங்கள் வருமே. அந்த இல்லாத காலத்தில் நாம் என்ன செய்வோம்? எங்கு ஓடினாலும் நமக்கு கிடைக்காதே. இப்பொழுதே நாம் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டோம் என்றால், மன்னா இதுதான் உயிருள்ள மன்னா, இந்த மன்னாவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த ஆசீரை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது தான் நமக்கு ஒரு நிறைவு. இந்த நிறைவால் எல்லாமே சகலமும் நன்மையாகவே நடக்கும். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் அவருக்குள்ளே தான் இருக்கோம், ஆனால் துன்பத்துக்கு மேலே துன்பம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த துன்பத்தை சுமந்தால்தானே அவருக்குள்ளே வர முடியும் மக்களே, இல்லையா? அப்போது இந்த துன்பத்தை தாங்கக்கூடிய வலுவை தாருங்கள் என்று கேளுங்களேன். அப்படி கேட்டு பாருங்கள். அப்படி கேட்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் ஆமாண்டவரே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்தி எங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நீர் சுட்டி காட்டி அதன்படி நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கிறீரே, அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மாய நோய்களால் ஆண்டவரே யாரும் சிக்கி தவிக்காதவாறு நீர்தாமே மக்களை நிறைவாக பாதுகாத்தலும் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் அனைத்தையும் விலக்கி மக்களுக்கு ஒரு நிறைவான ஆசிரியை கொடும் ஆண்டவரே. படிக்கின்ற மக்கள் அனைவரும் நிறைவாக படித்து பெற்றோருக்கு பெருமை சேர்க்கவும் இரையச்சம் உள்ள மக்களாகவும் இருக்கும்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை மெய்ப்பித்து காட்டி அவர்களை நிறைவாக நீர் வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.